வெல்கம் டு தமிழ் விளாக்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு கேம் பிளே பண்ண போறோம். கையில குவார்டர் பாட்டில் இருக்குன்னு நாங்க சரக்கு அடிக்கிறோம்னு மட்டும் நினைச்சுக்கிறாங்க. இதை வச்சு ஒரு கேம் தான் நடக்கும். இந்த கேமோட பேர் என்ன பார்த்தா பாட்டில் சுத்துதல். பாட்டில் சுத்துதல். அதாவது இந்த பாட்டில் ஒரு சுத்திடுவோம். அது யார் பக்கம் போய் நிக்குதோ அவங்ககிட்ட இருந்து ஒரு கொஸ்டின் கேட்போம். இல்ல அவங்க லைஃப்ல நடந்த ஒரு மறக்க முடியாத மெமரிஸ் அந்த மாதிரி ஒரு இதை கேட்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்ண நம்ம தேனி தினேஷ் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுங்கடா. பாட்டு சுத்திவிட்டையில நம்ம அண்ணன் நேருக்கு நின்றுருக்கு. அதனால இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் கிடாவே நம்ம மணியணும். இவனுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்க போற கிடையாது, ஒரு சாங் படிக்க சொல்ல போறோம். அதாவது அவன் ஆளுக்கு ரொம்ப உருகி படிக்க போறான். ஸ்டார்ட் பண்ணுங்க. வாக்கப்பட்டு வந்த வாசமலரே, வண்ணங்களையாத ரோசாவே, தாளம் போவிட வாக்கப்பட்டு வந்த வாசமலரே, வண்ணங்களையாத ரோசாவே. அதாவது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஒருத்தருக்கு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இன்னொருத்தங்களுக்கு டாக்டர் ஆகணும் ஆசை இருக்கும். எங்க அண்ணனுக்கு டிரைவர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். எனக்கு போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அந்த மாதிரி நம்ம தம்பிக்கு என்ன ஆசை இருக்குன்னு பாத்தீங்கன்னா R15 ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதே மாதிரி R15 வாங்கிட்டான். எவ்வளவு நாளா அந்த ஆசை இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குது. அது சின்ன வயசுல இருந்து ஆசை, ஸ்கூல் படிக்கையில இருந்து ஆசை. வேலைக்கு நான் சம்பாதிச்சு அந்த காசுல முன்பணம் கட்டி அது மூலியமா வண்டி எடுத்து ஒரு ஆசை. வீட்டுல பேரண்ட்ஸ் இருந்து வாங்காம நம்மளே சம்பாதிச்சு. அதாவது எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம தம்பி தினேஷுக்குமே. ஆனா அவன் ட்ரீம் சக்சஸ் பண்ணிட்டான். அதாவது அவனா ஒரு கம்பெனில வேலை பார்த்து இப்போ R15 வாங்கி ட்ரீம் சக்சஸ் பண்ணியிருக்கான். இப்ப சுத்திவிட்டையில நம்ம சங்கரனை பக்கம் தான் வந்திருக்கு. சங்கர் சிமெண்ட் வாங்கி கட்டினா பார்லிமெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்ககிட்ட நம்ம கொஸ்டின் கேட்க போறோம். கொஸ்டின் கேட்கறதா அப்படிங்கிற கொஸ்டின் இல்ல, அவங்க இவங்க லைஃப்ல ஒரு மறக்க முடியாத மூமெண்ட் அப்படின்னு ஒரு லவ் காதல் கவிதைகளை தான் கேட்க போறோம். ஒரு காதல் கவிதை இல்ல, கதையை தான் கேட்க போறோம். நீங்க அந்த கதையை தாங்கள் கூறுங்கள். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எல்லாத்துக்கும் அந்த ஸ்கூல் டேஸ்ல எல்லாத்துக்கும் அந்த ஒரு ஆசைகள் இருக்கும். என்ன சொல்றதுன்னா, ஒருத்தனுக்கு படிப்புல ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு ஒரு வேலையில ஆசை இருக்கும், ஒருத்தனுக்கு அந்த லவ் பண்றதுக்கு ஒரு ஆசை இருக்கும். அந்த லவ்ங்கிறது உடனே யாருக்கும் வந்துடாது. அது வந்துருச்சுன்னா அது மறக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாமே போய் எல்லாமே வேஷம். நானும் ஒரு பிள்ளை சின்சியரா லவ் பண்ண, ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணதுல ரொம்ப ரொம்ப டீப்பா ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. அது அந்த ஸ்கூல் டேஸ்ல லவ் பண்ணும்போது என்னைக்குமே மறக்க முடியாது. அது யாருக்கும். உங்களுக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சு? எந்த சிச்சுவேஷன் காட்டி உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு? எனக்கு எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னா, நான் 10th ஸ்டாண்டர்ட்ல படிப்பை விட்டுட்டேன். குடும்ப சூழ்நிலையால படிப்பை விட்டுட்டேன். அவங்க அந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க அப்படியே அந்த படிப்பு கண்டினியூவா அவங்க படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. படிச்சு அவங்க ஒரு நல்ல லெவலுக்கு போனதுல நாம நார்மலா நம்மளால படிக்க முடியல, நம்ம வீட்டுல கஷ்டம், நம்மளுக்கு எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க. அவங்கள நம்ம கரை சேர்க்கணும். அதுக்கோசரம் நாம போய் தான் ஆகணும். ஆமா ஆமா, கண்டிப்பா. மேரேஜ் பண்றதுக்கு அவங்களுக்கு தான் முதல்ல பண்ணணும். அதனால நம்ம வேலைக்கு போனோம். அப்பாவுக்கு வீட்டுல உடம்பு சரியில்லை, அதனால நம்ம வேலைக்கு போனாதான் நம்ம தங்கச்சி கரை சேர்க்கணும். நம்ம அந்த சமயத்துல தங்கச்சியா லவரான்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம குடும்பம் தான் நம்மளுக்கு முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு சூப்பரான ஒரு லவ் மெமரிஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஆனா எல்லார் லைஃப்லயும் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்ல எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு கண்ணு கலங்கிட்டு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஆமா, தம்பிக்கு நம்ம அண்ணனுக்கே கண்ணு கலங்கிட்டு. உண்மையில எல்லார் வீட்லயும் இது இருக்கிறதா. நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன், நம்ம தங்கச்சி அக்காவெல்லாம் பார்க்கும்போது அந்த லவ்வுக்கு நம்ம அகைன்ஸ்டா நம்ம போய் நிக்க முடியாது. அந்த பொண்ணே டக்குன்னு நம்ம வீட்டுக்கும் கூட்டு வந்துக்கிட முடியாது. அப்புறம் நமக்கு ஃபேமிலி சிச்சுவேஷன், நமக்கு வீட்டுல ஒரு கடன் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அந்த பொண்ணுங்களை நம்ம கரை சேர்த்தணும். அவங்களுக்கு நம்ம தான் ஒரு தூணா நிக்கணும்.
அந்த மாதிரிதான் நம்ம அண்ணனுக்கும் அந்த காதல் தோழி அப்படிங்கறது வந்து ஆயிருக்கு. நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதாவது யாருனாலும் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு வந்து எதை பத்தி நீங்க வந்து கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து ஒரு பெட்டரான லைஃப் பார்ட்னர் வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுப்பாரு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஒய்ஃப் வந்து கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு வந்து கடவுள் கொடுப்பாரு அப்படின்ட்டு நாங்க வந்து எல்லாத்தையும் முருகன் கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இப்ப வந்து நம்ம அவங்க வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து லவ் பண்ணோம், அவங்கள வந்து நம்ம விரும்பினோம், எல்லா பக்கம் ரொம்ப ஜாலியா இருந்தோம். அவங்கள வந்து நம்ம வந்து மேரேஜ் பண்ண முடியல. அவங்க வந்து எங்க இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கும். கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். கண்டிப்பா அதான் நம்மளோட ஆசை. ஒருத்தன் வந்து அவன் நாசமா போட்டு இவன் நாசமா போட்டு அப்படின்னு ஒருத்தன் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போறது வந்து ஒரு நல்ல மனசாதான் இருக்கு. கண்டிப்பா அவங்க வந்து எங்க இருந்தாலுமே நல்லா இருக்கட்டும். அதே மாதிரி நமக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க. அந்த மாதிரி வந்து நம்மளும் நல்லா தான் இருக்க போறோம். சரிங்களா? அதுக்காண்டி வந்து எதை நினைச்சு வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. எது போனாலும் இது இல்லைன்னா அது அப்படின்னு நினைச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா நம்ம லைஃப்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருந்தா நமக்கான கண்டிப்பா நமக்கு வந்து தேடி வரும். சரிங்களா? ஓகே, எதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வந்து சங்கரன்னு வந்து சுத்த விட்டுறோம், பாட்டில் சுத்த விட்டுறோம். சரி, சுத்துங்க. எந்த கவலையும் இல்லாம சுத்தினேன். ஜக்கம் அவன் கூட இருப்பா. சரி, உன்னோட கவலைகள் மட்டும் நீ சொல்லு. நடந்தது என்னோட கவலைகள் அப்படின்னா இந்த இப்ப நான் சொல்றது வந்து எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும். கண்டிப்பா எல்லார் லைஃப்லயும் நம்ம கூட இருக்கவங்க எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். அதாவது நமக்கு பிடிச்சவங்களா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கவங்க இருக்கட்டும், நம்மகிட்ட வந்து ஒரு ஏதோ ஹார்டா ஏதோ ஒன்று வந்து பேசுறாங்க, பேசிட்டு வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. ஆனா அந்த கஷ்டம் வந்து நமக்கு வந்து எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க கேட்ட சாரினால மட்டுமே நமக்கு வந்து எல்லாமே விலகி போயிருது அப்படின்னு நினைச்சிட்டு வந்து அவங்க வந்து தூர போயிருந்தாங்க. ஆனா வந்து அது வந்து அந்த கஷ்டம் வந்து நம்ம மனசுலயே தான் இருக்குது. யாரா இருந்தாலுமே ஒருத்தங்கிட்ட வந்து பேசும்போது நம்ம வந்து கரெக்டா பேசுங்க. அப்படி பேச முடியாது, இல்லை பேசாம கூட இருங்க. ஒருத்தங்களை அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா பேசாம கூட இருங்க. ஆனா நம்ம வந்து ஒரு தவறான வார்த்தை பேசி நம்மகிட்ட வந்து அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து சாரி கேட்டா வந்து அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசுல வந்து உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால வந்து அந்த தப்பு வந்து யாருமே பண்ணாதீங்க. என் லைஃப்ல வந்து இது வந்து அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி உங்க லைஃப்லயும் இதே மாதிரி நடந்திருக்கும் கண்டிப்பா. அவங்க பார்ட்னரா இருக்கட்டும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்க அவங்க கூட இருக்கவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி நீங்களும் வந்து அடுத்தவங்க வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து கஷ்டப்படுத்திட்டு அவங்கள்ட்ட வந்து சாரிப்பா, சரி ஓகே விட்டு அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் நீங்க வந்து சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி வந்து யார் கஷ்டப்படுறத பார்த்து நம்ம வந்து ஹாப்பியா இருக்கக்கூடாது. அவங்க வந்து ஹாப்பியா வச்சுக்கிட்டு நம்மளும் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு மட்டும் நம்ம எல்லாருமே நினைச்சிருக்க. அப்போ நம்ம லைஃப் வந்து நம்ம ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கோம். தம்பி அருமையாக சொன்னாப்ல. நீ நடிகண்டா, திரிசா உனக்கு கிடைக்கும்டா.